الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. معاشر المسلمين رحمكم الله، أوصيكم بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن الجبال فقل ينسفها ربي نسفا فيذرها قاعا صفصفا لا ترى فيها عوجا ولا أمتا يومئذ يتبعون الداعي لا عوج له وخشعت الأصوات للرحمن فلا تسمع إلا همسا. صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வரலாறை எழுதியதன் பின்னால், பதிவு செய்ததன் பின்னால் இந்த உலகத்தை படைத்ததாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதர்களுடைய பார்வையில சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், அற்பமானதா இருக்கலாம், ஆச்சரியமா இருக்கலாம். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் அல்லாஹ்வால் தீர்க்கமாக எழுதி முடிக்கப்பட்டவை. சின்ன வயசுல நாங்க பள்ளிக்கூடத்துல பள்ளி ஹஸ்ரத்து எங்களுக்கு சொல்லி தந்திருப்பார், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வ பில் யௌமில் ஆஹிர். அல்லாஹ் கொண்டு ஈமான் கொள்றேன், மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்றேன், மலாக்கமார், ரசூல்மார்கள், வேதங்கள். கடைசியா நாங்க சொல்றது வபில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, நலவோ கெடுதியோ எல்லாம் அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டவை என்பதை கொண்டும் ஈமான் கொள்கிறேன். சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே மக்களுக்கு சொல்லுங்கள், மனிதர்களுடைய பார்வையில் ஆச்சரியமா இருக்கக்கூடிய சூரியன் வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, சூரியன் அதற்கென்று ஒரு ஓடு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஓடும் பொழுது கூட அது இஷ்டத்துக்கு ஓடல்ல. ذلك تقدير العزيز العليم, அது ஓடுவதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் போட்ட கணக்கு, அல்லாஹ்வுடைய பிளான். والقمر قدرناه منازل, சூரா யாசீன். சந்திரனையும் நாங்கள் நிர்ணயம் செய்து படைத்திருக்கிறோம், கணக்கு போட்டு படைச்சிருக்கிறோம். மனிதர்களுடைய பார்வையில அற்பமான ஒரு விடயத்தையும் குர்ஆன் சொல்லுகிறது, وَمَا تَسْقُطُ مِنْ وَرَقَةٍ إِلَّا يَعْلَمُهَا, ஒரு மரத்தினுடைய இலை அது கீழே விழுவதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அது கூட ஏண்ட பதிவுல இல்லாம கீழே உலாது. சகோதரர்களே, நண்பர்களே, அகீதா வேற, மார்க்கத்துடைய சட்டத்திட்டம் வேற. மார்க்கத்துடைய பகுதி சார்ந்த சட்டத்திட்டங்கள்ல 2, 3, 4, 5 பல கருத்துக்கு இடம்பாடு இருக்குது. உதாரணமாக தக்பீரை எங்க கட்டுறது, தொப்புளுக்கு மேல கட்டணுமா, தொப்புள்ள கட்டணுமா, தொப்புளுக்கு கீழே கட்டணுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, தக்பீர் ஒரு ஆள் கட்டாமல் தொழுதாலும் தொழுக கூடும். கருத்து வேற்றுமை இருக்கு அதுல.
4-5 கருத்துக்கு இடம்பாடு இருக்கு மார்க்கத்துடைய பகுதி சார்ந்த சட்ட திட்டங்கள். ஆனால் அகீதா என்று வரும் பொழுது, கொள்கை என்று வரும் பொழுது ஒரே கருத்து தான், அங்க 2வது கருத்துக்கு இடம் இல்லை. அல்லாஹ் தனித்தவன் என்ற விஷயத்துல இங்க கருத்து வேற்றுமை இல்லை. அதே முஸ்லிம்களாக எங்களுடைய அகீதா கொள்கை, அல்லாஹ் தேவையற்றவன், கருத்து வேற்றுமை. இதே மாதிரிதான் முழு உலக சாம்ராஜ்யமும் அல்லாஹ்வால் எழுதப்பட்டவை. அது கண்ணுக்கு தெரியாம தெரியாம இருக்கலாம், எங்கட அறிவுக்கு படலாம் படாம இருக்கலாம், எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியாம நடக்க போறது கிடையாது. வகுல்ல ஷைஇன் கத்தர்னாஹு தக்தீரா. குர்ஆன் சொல்லுகிறது, ஒட்டுமொத்த விடயங்களையும் நாங்கள் கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம், சரியா வச்சிருக்கிறோம். முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வரும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள யார் யாரு சொர்க்கவாதி யார் யாரு நரகவாதி என்பதையும் அல்லாஹ் வாப்பட பேரோட சேர்த்து பதிவு செஞ்சிருக்கிறேன். அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். எப்படி? இன்னாருடைய மகன் இன்னார் சொர்க்கவாதி, இன்னாருடைய மகன் இன்னார் நரகவாதி. இந்த ஹதீஸ சொன்னதுதான் சஹாபாக்களுக்கு கொஞ்சம் பாரமா போச்சு. அலாமல் அமலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, பின்ன நாமே அமல் செய்யணும். என் பேரு சொர்க்கவாதி பட்டியல் இருந்தா நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு தானே போவேன். என் பேரு நரகவாதி பட்டியல்ல பதிவு செஞ்சிருந்தா நான் எவ்வளவோ நன்மையில ஈடுபட்டு இருந்தாலும் நரகத்துக்கு தானே போவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஅமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹ். நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குங்கள், ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு இபாதத் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வேகமா திரும்புங்க. இது அல்லாஹ்வுடைய முடிவு. யாரை அல்லாஹ் எதற்காக வேண்டி படைத்தானோ அதனுடைய அமலை அல்லாஹ் அவருக்கு லேசாக்கி விடுவான். இந்த ஆள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு படைச்சிருக்கிறானா, சொர்க்கத்துடைய அமல் இவருக்கு லேசா போயிடும். இவருக்கு சுபவுக்கு மஸ்ஜிதுக்கு வாரது அது சப்ஜெக்டே இல்லை, நத்திங். அவர் எழுப்பிட்டு வருவார், அவர் 2 மணிக்கு தூங்கி இருப்பாரு, 3 மணிக்கு தூங்கி இருப்பாரு. ஆனா இவருக்கு சுபவுக்கு வாரது லேசி. கஷ்டமான தருணங்களையும் உண்மை பேசுவார், லேசி அவருக்கு. அவர் யாருக்கும் பயம் இல்லை, அவருக்கு உண்மை பேசுறது லேசி. பாவத்துடைய சூழல் அமைஞ்சாலும் பாவத்திலிருந்து தன்னை பாதுகாக்கிறது லேசான காரியமா போயிடும். சகோதரர்கள் நண்பர்களே, மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிற நாம மஸ்ஜிதுக்கு வெளியில இருக்கிறவர்களை பார்த்து பெருமை அடிக்கிற மட்டும் கூட, ஏன் எங்கட திறமையாத இங்க வரல, அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கி இருக்கிறா வந்திருக்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு கஷ்டமாக்கி இருக்கிறா வரல, சங்கடத்தை கொடுத்திருக்கிறான், நோய்களை கொடுத்திருக்கிறான், வேலைப்பாடு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கி வச்சிருக்கிறான். எங்கட மனசாதன் பக்கம் திருப்பி இருக்கிறான், நல்ல விஷயத்து பக்கம் எங்களை திருப்புறது. அதான் சொல்றது தௌஃபீக், அனுகூலம். அல்லாஹ்வுடைய தௌஃபீக். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லையா சுப்ஹானல்லாஹ் இல்ல, சுப்ஹானல்லாஹ் சீன கூட மொழியல. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லையா அஸான் சொல்லும், மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு செருப்ப போடுவாரு, மஸ்ஜிது கிட்ட வந்து வேற எங்கேயோ போயிடுவார். தேவை. சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா நல்ல அமல்களும் லேசாக்கப்படுவது சொர்க்கவாதிக்கு மட்டும்தான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிரு புரிவானா. வயசான உம்மா வாப்பமார் இருப்பாங்க வீட்டுல. குர்ஆன்ல சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்கிறான், وَمَن نُعَمِّرْهُ نُنَكِّسْهُ فِي الْخَلْقِ أَفَلَا يَعْقِلُونَ. அல்லாஹ் கேட்கிறான், யாரை நாம் அளவு கடந்த வயதை கொடுத்து வாழ வைத்தோமோ
அவர்களை நாம் படைக்கோலத்தில் மறுபக்கமாக்கி விடுகிறோம். வயசு கூட 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 80வது 90வது 95வது இப்ப அல்லாஹ் சொல்றேன்னா மறுபக்கமாக்கிறோம். சின்ன புள்ள மாதிரி நடந்துக்குவான். அம்மா வாப்பா இருந்த இடத்துல ஒண்ணுக்கு போயிடுவான். ஒரு துஆ இருக்குது, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தொழுகைக்கு பின்னாலே ஓதி இருக்கிறார். நாங்களும் பாடமாக்கி ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபக்ர் வ அஊது பிக மின் அர்தலில் உம்ர். ஆச்சரியமான துஆ சகோதரர்கள். கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், வறுமையை விட்டும் தள்ளாடும் வயது வரை வாழ்வதை விட்டும் என்னை பாதுகாப்பாயா. இங்க வறுமையை ஒழிக்கல. அல்லாஹ் ஒரு ஆள் மேல வறுமையை நாடிட்டா இங்க வறுமையை ஒழிக்கல. நபியவங்க வறுமையில வாழல, எளிமையில வாழ்ந்தாங்க. எளிமை. வறுமை கொடூரமான அது தனி தலையங்கம் வறுமை என்பது. ஒரு ஆளை காபிராக்கிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வறுமை நான் சொல்ல வாரது இரண்டாவது, தள்ளாடும் வயது வரை வாழ்வது. குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அர்தலுல் உம்ர், கேவலமான வயது. அப்படின்னா என்ன? மனைவி மௌத்தா போயிருவா, புள்ள எல்லாம் திருமணம் முடிச்சு உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆகிக்கிடுவாங்க. ஊடு பெருசா இருக்கும், ஆனா தனியா இருப்பார். மருந்து இல்லாம அவட நாளோட. பிள்ளைகள் வருவாங்க, பெருசா உட்கார்ந்து பேச மாட்டாங்க, யாருக்கும் விருப்பம் இல்லை, சும்மா வளருவார் அப்படின்னுவான். அவரோட காதுக்கு விழும், ஆனா பதில் சொல்ல இயலா, பலன் இல்லை. அரபுல சொல்லுவாங்க, வஹ்தத்து ஷுயூஹா அஷத்து மினல் மௌத், முதுமையின் தனிமை மரணத்தை விட கொடூரமான. கூட இருக்கிற புள்ள மகனோ மருமகளோ ஒரு கட்டம் வரும் பொழுது அவங்களோட வாய் சொல்லாவிட்டாலும் அவங்களோட உள்ளம் சொல்லும், வாப்பா எப்பதான் மூத்தா போவாரோ தெரியாது. எதை நபியா சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த வயசு மட்டும் வரட்டும், வாழ வச்சிடார், என்னை எடுத்துரு. என் இருப்பு இன்னொருவருக்கு பாரமாக்கிறார். எவ்வளவு முக்கியமான துவா இது சகோதரர்கள், நண்பர்களே. இப்பேற்பட்ட உம்மா வாப்பா எங்க வீட்டை கிடைச்சா அந்த உம்மா வாப்பாக்கு அல்லாஹ் ஒரு சேட்டை தனத்தை கொடுப்பான். எங்கட பாஷையில சொல்றது பெரளி. புள்ள பெரளி பண்ணினா ஏசலாம், கத்தலாம், ஏதாவது பயமுறுத்தலாம். ஆனா உம்மா வாப்பா பெரளி பண்ற நேரத்துல பொறுமையா இருக்கிற குழந்தைகளா கொடுக்கிறது கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம், வரம். எங்கட பிள்ளைகளும் அப்படி ஆகும். ஏண்ட உம்மா தானே பேசுறாங்க, ஏண்ட வாப்பா தானே பேசுறாரு, இங்க யாரும் என்ன ஒன்று சொல்ல தேவை. உம்மா உண்ட சக்தி எடுக்கிறா, ஒன்றுக்கு போறா, ஆனா இவருக்கு நாத்தமா விளங்க. ஏன்னா இவர் சொர்க்கவாதி. இத சகிச்சு கொள்ற மனப்பான்மை அவர்கிட்ட இருக்குது. சகோதரர்களே, பாவமும் கசப்பா போயிடும். நபியா சொன்னார், சொர்க்கவாதியா இருந்தா அல்லாஹ் நன்மையை லேசாக்குறான், பாவத்தை கசப்பாக்குறான். இதே மாதிரி என் பேரு நரகவாதி பட்டியல் இருக்குதா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துடைய அமல்கள் அவருக்கு லேசுபடுத்தப்படும். பொய் சொல்றது அவருக்கு லேசான காரியம், பாவம் செய்யறது அவருக்கு லேசி. புகாரில வருது ஹதீஸ், சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைனல் ஃபாஜிர், ஒரு பாவி அவன் பாவத்தை பார்க்கும் விதம் கஸுபாபின் மர்ர அலா அன்பிஹி ஃபகால பிஹி ஹாகதா, சொன்னாங்க மூக்க தாண்டி போற கொசு நுளம்பு இது மாதிரிதான் பாவத்தை பார்ப்பார், சும்மா தட்டி விடுவார். நபி அவன் செஞ்சு காட்டினான். காலபிஹி, கையால தட்டி விடுற மாதிரி தான் அவருக்கு பாவம்.
இவர் கோபம் வந்தா தூசணம் பேசுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருது புகாரில, ஒரு பாவிக்கு, ஒரு நரகவாதிக்கு அல்லாஹ் 4 பாவத்தை லேசாக்கி கொடுப்பான். இந்த 4ல ஒன்று இருந்தாலும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் அப்பட்டமான நயவஞ்சகன், இரட்டை முகம் உள்ளவன், ஆளுக்கு 2 மூஞ்சிக்கிறான். அர்பஉ மன் குன்ன ஃபீஹி கான ஃபீஹி ஹஸ்ஸத்தும் மினன் நிஃபாக். 4ல ஒன்று இருந்தாலும் நபி அவங்க சொன்னாங்க 2 மூஞ்சிக்காரன். முதலாவது சொன்னாங்க, இதா ஹத்தஸ கதப், அவர் பேசினால் பொய் பேசுவார். எங்கட பாஸ்கர சொல்ல, வாய திறந்தா பச்சை கொட்டு கொட்டுன்னு கொட்டும். பிள்ளைகிட்ட போய், உம்மாட்ட போய், மனைவிட்ட போய், ஊர்ல போய், முதலாளி தொழிலாளி எல்லாத்திட்டையும் போய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் வருது அஹ்மத்ல, 3 தடவை நபி அவங்க பத்துவா செஞ்சிருக்கிறாங்க. யாருக்கு? வயலுன் சும்ம வயலுன் சும்ம வயலுன். இந்த மனிதருக்கு 3 முறை நாசம் உண்டாகட்டும். யார்? கூட்டம் சிரிப்பதற்காக வேண்டி பொய் பேசுகிறவன். எல்லாம் சிரிக்கட்டும் என்பதற்காக பொய்க்கு ஒரு ஜோக் அடிச்சுடுறது. ஜோக் என்பது ஆகமாக்கப்பட்ட ஜோக் தான் ஜோக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சும்மா, ஒரு மூதாட்டிட சொன்னாங்க, வயசான நிலைமையில பெண்கள் சொர்க்கம் நுழைய மாட்டாங்க, ஓண்டு அழுறான். உடனே சொன்னாங்க, தாயே நீ சொர்க்கம் போவ, ஆனா உனக்கு 33 வயசு சொர்க்க மாதிரி வயது கொடுக்கப்பட்ட நிலைமையில சொர்க்கம் போவ. அதுக்கு ஒரு சிரிச்சா. ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்க பரிகாசம் பண்றீங்க, ஜோக் அடிக்கிறீங்க. நபி சொன்னாங்க, நான் பரிகாசம் பண்ணினாலும் உண்மைதான் பேசுவேன் தான். திருமீதில வரக்கூடிய ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் அயகூனுல் முஃமினு பகீலா. முஃமின் கஞ்சனா இருப்பான், ஈமான்ல கஞ்சனா இருப்பான். நபி சொன்னாங்க, நஅம் யகூனுல் முஃமினு பகீலா. ஆம், சில வேளை கஞ்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அயகூனுல் முஃமினு ஜுபானா. யா ரசூலல்லாஹ், முஃமின் கோலையா இருப்பானா? கோலத்தனம், பின்வாங்குறது. ஒரு சண்டை நடக்கிற இடத்துல அவர் சட்ட கிளியோண்டு போக மாட்டார், பின்னுக்கு ஆயிடுவார். இந்த குணம் இருக்குமா? சொன்னாங்க, நஅம் யகூனுல் முஃமினு ஜுபானா. ஆமா, சில வேளை முஃமின் கோலைத்தனம் அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு. மூணாவது சொன்னாங்க, யகூனுல் முஃமினு கஸ்ஸாபா. முஃமின் பொய்யனா இருப்பானா? நிறைய சொன்னாங்க, லா, இல்ல, இல்லவே இல்லை. லா யகூனுல் முஃமினு கஸ்ஸாபா. முஃமின் ஒரு காலமும் பொய் பேச மாட்டான். இரண்டாவது பாவம், வாக்களித்தால் மாறு செய்வன். அவர்கிட்ட வார்த்தை பக்குவம் அவர்கிட்ட இல்லை, சொன்னதை பாதுகாக்க மாட்டார். கடன் எடுத்து அடுத்த மாசம் தாரேண்டுவார், ஆனா மனசு சொல்ல இல்ல, கடன் திருப்பி கொடுக்கிற ஐடியாவே இல்லை. 5 மாசம் கழிச்சு அடுத்த வருஷம் சிலாக்கள் கபர்ல இன்னும் கடனை கட்டி இல்லை. கடன் விஷயத்துல அல்லாஹ் மிச்சம் பயந்து கொள்ளும். கடன் விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்ளும். கட்ட முடியுமான கடனை எடுப்பதை இஸ்லாம் சொல்லுது, ஆகுமாக்குது. எனக்கு நாளைக்கு நான் மௌத்தா போனாலும் இந்த இருக்குது என்ற வாகனம், இந்த இருக்குது என்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, இதை வித்து கடனை அடைச்சிட்டு நான் கபருக்கு போவேன். ஷஹீதா இருந்தாலும் மன்னிக்கப்படாத பாவம் கடன். கைர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற குழந்தை வெளியே ஓடி வருது. உம்மா சொல்றான், புள்ள உள்ளுக்கு வான, உனக்கு ஈச்சப்பழம் தாரேன். நபியை கேட்டாங்க, தாயே நீங்க உண்மையாகவே ஈச்சப்பழம் கொடுக்க தான் கூப்பிட்டீங்களா? அவ சொன்ன, ஆமா யா ரசூலல்லாஹ். நபியை சொன்னாங்க, பொய்யான வாக்குகளை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். புள்ளையா இருந்தாலும் பொய் வாக்கு கொடுக்கவான். நான் உனக்கு அது வாங்கி தாரேன்,
இது வாங்கிட்டாரே, அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் என்று சொல்லி பொய்யான வாக்குகளை குழந்தைகளுக்கு கொடுக்கவான். நான் சொல்ல வர்றது, வாக்களிச்சா மாறு செய்வா. மூணாவதா சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைதது மினஹான், நம்பிக்கை துரோகம் செய்வான். அவனை நம்பி ஒரு ரகசியம் சொல்லல, ரகசியம் பாதுகாக்கிற பழக்கம் அவர்கிட்ட இல்லை. பெண்களுடைய குணம்தான் ரகசியம் பாதுகாக்கப்படாமை. பெண்களுடைய குணம், அவர்களுக்கு ரகசியத்தை பாதுகாக்க கஷ்டம், தூக்கம் போவாது, மண்டை வெடிச்சு போயிடும். யார்கிட்டையாவது சொல்லணும், அமானிதம் பாதுகாக்க தெரியும் அவருக்கு. மேலானவர்கள் நபியோ 4வது சொன்னாங்க, வைதா ஹாசம ஃபஜர், அவன் கோபம் செய்தால், அவனுக்கு ஆத்திரம் வந்தாவிட்டால் அவன் தூசணம் பேசுவான். இவருக்கு கோபம் வந்துருச்சுன்னா இடம் விளங்காது, ஆள் விளங்காது. பொம்பளைகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, மகன் மகள் உம்மா வாப்பா ஒன்றும் விளங்காது. சொல்றது என்ன, நான் கொஞ்சம் மூல சூடாக்கள், அதை பெருமையா சொல்லிக்கிறது. ஓபன் டைப் உண்டு, ஓபன் டைப். சகோதர நண்பர்களே, ஓபன் டைப்பா இருக்கிறேன்னு சொல்லி நாங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நாங்க வாழ்நாள்ல திரும்பி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ஓபன் டைப் என்ற வார்த்தையை யூஸ் பண்றதே பெருமைக்குரிய அடையாளம். இதே மாதிரி அல்லாஹ் கொஞ்சம் ஓபன் டைப் ஆகிட்டா, அல்லாஹ் மூலசூடு ஆகிட்டா, அல்லாஹ் இரக்கம் உள்ளவர் இல்லையா? அல்லாஹ் சத்தார், குறைகளை அதிகம் மறைக்கிறவன். சொல்லிடக்கூடாது. நாம் வாழும் சமூகம் ஒரு வாலிப சமூகம் உருவாக்கிட்டு வருது. எப்படி? தூசணத்தை பேஷனா வச்சுக்கிட்டான். விரல் சிமிக்கைகளால் தூசணம், நவீன நவீன தூசணம், பிற பாஷைகளால் தூசணம். கோபத்தின் பிரமாணம் வார்த்தையால் தூசணத்தால் வெளியே வார. அவர் அவ்வளவு சூடா இருக்கிறார். நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானுக்குரிய அடையாளம் கோபம் வந்தால் மிடராக விழுங்குவான், லொகேஷனை மாத்துவான், வீட்டு வெளியே வந்துடும். கோபம் வந்துருச்சா வீட்டுல இருக்க கூட, எந்த இடத்துல கோபம் வந்துச்சோ அந்த இடத்துல இருக்க கூட. நான் சொல்ல வாரது என்னண்டா, அன்பானவர்களே, நாம் அல்லாஹ் விரும்பக்கூடிய உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நாங்க சேரணுமா? எங்களுக்கு பாவங்கள் பாரமாவி நன்மைகள் லேசாக மாறணுமா? ஒரே வழிதான். குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க ஈமான சம்பாதிச்சு கொள்ளுங்க. ஈமான சம்பாதிக்கிறதுக்குரிய ஒரே வழியாக குர்ஆன் சொல்லுகிறது, முஜாஹதாவை கையில எடுங்க. இந்த காலத்துடைய முஜாஹதா எங்கட குடும்பத்தை விட்டு பிரிகிறது. எங்கட சொந்த காசுகளை நாங்க அல்லாஹ்ட பாதையில எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செலவழிக்கிறது. இந்த ரெண்டும் எப்ப வரலையோ அது வரையில எங்கட முஜாஹதா வராது. முஜாஹதா வராத வரையில ஈமான் வராது. ஈமான் வராத வரையில இந்த உலகத்தினுடைய பேராசை குறையாது. இமாம் மிஷ்காத்ல இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஷ்பஉ பத்ன பிரி ஆதம இல்லா துராப். ஆதமுடைய மகனுக்கு உஹது மலையளவு 2 தங்க மலை அல்லாஹ் கொடுத்தாலும் லஷ்தஹா சாலிசா, 3வது மலையை தேடுவான். தங்கம் பவுண்ட் கணக்கு இல்ல, மஞ்சாடி இல்ல, கிலோ கணக்கு இல்ல, டன் கணக்கு தங்கம் கொடுத்தா 3வது தங்க மலையை தேடுவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணுதான் நிரப்புண்டான். அவனுக்கு மௌத்து வரணும், அப்பதான் அவன் பேராசைக்கு முட்டுப்புள்ளி வரும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு அழகான சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான்.
வஸ்அல்ஹும் அனில் கர்யத்தி அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர். நபியே, கடலோரம் வசித்த அந்த யகூதிகளுடைய சம்பவத்தை பற்றி நீங்க அந்த யகூதிகள்கிட்ட போயிட்டு கேளுங்க. இதுக்கு முன்னால இப்படி ஒன்று நடந்துச்சா? அவங்க கடலோரத்துல வாழ்ந்து வந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, கடல் மூலமாக அவர்களுக்கு பெரிய லாபத்தை எல்லாம் கொடுப்பான். தாராளமா மீன் பிடிச்சாங்க. கடல் தொழில் என்பது எந்தவித முதல் இல்லாமல் சம்பாதிக்கிற சம்பாத்தியம். யாரும் கடலுக்கு முதல் கொடுக்கறல்ல, போயாச்சு, குடிச்சிட்டு வந்தாச்சு, வித்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அல்லாஹ் அள்ளி கொடுத்தான் மீன்கள். கொஞ்ச நாளைக்கு பின்னால இப்ப சோதனை வருது. என்ன? அல்லாஹ் சட்டமா இறக்கிறான், சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க கூடாது, சனிக்கிழமை மட்டும், மற்ற எல்லா நாளும் நீங்க மீனை பிடிங்க. குர்ஆன் சொல்லுது. இப்ப என்னாச்சு? சனிக்கிழமை மாத்திரம் மீன்கள் ஷுர்ஆ, அதுல தலையை வெளியே போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும். மேலான கும்பல் கும்பலா இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, மீன்கள் ஒவ்வொரு மீன் பேர்கள் இருக்குது. அந்தந்த மீன்கள் கூட்டம் கூட்டமாக கடல் ஓரத்துக்கு வந்துட்டு போகும். ஆனா அந்த காலத்துடைய சட்டம் என்ன? சனிக்கிழமை மீன் பிடிக்க கூட. சனி அல்லாத ஏனைய நாட்கள்ல பக்கத்துக்கும் காணும், ஒரு மீனும் இல்லை. கொஞ்ச நாள் போகுது. ஒரு வாலிபன் என்ன செஞ்சான்? பொறுமை இழந்து சனிக்கிழமை வலைய போட்டான். வலைய போட்டு மீனை பிடிச்சான். இந்த வாலிபர் பிடிச்சதுதா அவரோட சேர்ந்து ரெண்டாவது மூணாவது சொல்லி ஒரு கூட்டமே பாய ஆரம்பிச்சுட்டான். ஒரு பாவம் ஆரம்பிக்கிறது இப்படித்தான். ஒரு ஆள் தான் ஆரம்பிப்பார். அந்த பாவத்தை ஆரம்பிச்சு இருக்கிறாரு, உலகம் அறியும் வரையில அந்த பாவத்துடைய கூலி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துக்கு முதல் கொலை செய்வதை அறிமுகம் செய்தவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த மகன் காபில். தன் தம்பி ஹாபில கொலை செஞ்சான். அப்படியே சொன்னாங்க, உலகம் அழியும் வரை எத்தனை கோடி கொலைகள் நடக்குமோ எல்லா கொலைகளோட பாவம் காபில போய் சேரும். நிச்சயம் கவனமா இருக்கணும். எங்க மூலமாக இந்த ஊர்லயோ எந்த ஊர்லயோ பாவம் ஆரம்பிச்சு வச்சு படக்கூடாது. இப்ப ஊரு மூணா பிரிதான். ஒரு கூட்டம் சனிக்கிழமை மீன் பிடிச்சி பாவம் செய்யறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சாங்க? இந்த வாலிபர்களுக்கு போய் தாவத் கொடுக்கிறாங்க. தம்பி மீன் பிடிச்சிராத, அல்லாஹ்வுடைய அஸாப் இறங்கிருச்சா, எல்லாத்துக்கும் சேர்ந்துதான் இறங்கும், நீ செஞ்சிராத, உனக்கு விளங்குது இல்ல, பொறுமைக்காரு தாவத் கொடுக்கிறாங்க. இது இரண்டாவது கூட்டம். குர்ஆன் சொல்லுகிறது மூன்றாவது கூட்டம் யார்? وَإِذْ قَالَتْ أُمَّةٌ مِّنْهُمْ لِمَ تَعِظُونَ قَوْمًا اللَّهَ. மூணாவது கூட்டம் என்ன செஞ்சாங்க? இந்த தாவத் கொடுக்கறாங்களே இவர்கள்ட்ட போயிட்டு சொன்னாங்க, நீங்க இவர்களுக்கு தாவத் கொடுக்கறீங்க, உங்களுடைய வேலையை பாருங்க, அவர்கள் நாசமாகட்டும், அல்லாஹ் முஹ்லிகுஹும், அல்லாஹ் அவர்களை அழிச்சு போடட்டும், வயுஅஸிபுஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் அஸாப் இறக்கட்டும், விட்டு போடுங்க அவங்களை. சகோதரர்கள் நண்பர்கள், மூணா பிரிஞ்சாலும் இந்த மூணு தான் இன்றைய உலகம். பாவம் செய்யறது ஷிர்கு, குஃப்ரு, ஜினா, வட்டி, களவு, பொய், அழிச்சாட்டியம், அநியாயம், எல்லாமே அந்த மீன் பிடிக்கிற கூட்டம் மாறி. இரண்டாவது கூட்டம் இது இல்லாமல் போக வேண்டும் என்று முயற்சி செய்கிற கூட்டம். வீடு வீடா போய் ராவு விளங்குதில்ல, பகல் விளங்குதில்ல, மழை விளங்குதில்ல, வெயில் விளங்குதில்ல,
உள்நாடு விளங்குதில்ல, வெளிநாடு விளங்குதில்ல. ஊடா போய் பிச்சைக்காரன் மாதிரி நானா பள்ளிக்கு வாங்க, தம்பி பள்ளிக்கு வாங்க, அவரையே பள்ளிக்கு வரல, இவரையே பள்ளிக்கு வரல, ஏச்சு கேட்டுக்கிட்டு அலைகிறாங்களே, இவர்கள் தான் இரண்டாவது கூட்டம். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் நசீபாக்குவானா. மூணாவது யாரு தெரியுமா? இவர்களை சொரன்ற கூட்டம். நீங்க ஏன் போறீங்க? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? குர்ஆன் சொல்லுகிறது. இவர்கள் கேள்வி கேட்ட நேரம் அந்த தாவத் கொடுத்தவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? குர்ஆன் அதையும் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது என்ன? இவங்க போய் கேட்டாங்க, இவர்களையே நீங்க திருத்த பார்க்கிறீங்க, இவர்களுக்கு நீங்க தாவத் கொடுக்கிறீங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? قالوا معذرة إلى ربكم. கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் தங்களிடம் சொல்லி தப்பித்துக் கொள்வதற்காக தாவத் கொடுக்கிறோம். وَلَعَلَّهُمْ يَتَّقُونَ. அவங்க சில வேளை தக்குவாதாரிகளா மாறலாம், மாறாம இருக்கலாம். அது இரண்டாவது. தாவத்துடைய ஃபண்டமெண்டல் அதுதான். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. முயற்சி மாத்திரம் அல்ல கையில தந்திருக்கிறான். முயற்சி செய்யுங்க, கூலி எதிர்பார்க்கலாம். அல்லாஹ்க்கு நல்லா தெரியும் ஃபிரௌன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான். இந்த பூமியின் முகத்தில் வாழ்ந்து ஆக தரம் கெட்ட ஒரு படைப்பு என்றால் அது ஃபிரௌன். ஆக மோசமான ஃபிரௌன். அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சொல்ற, மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்க போங்க, ரெண்டு பேரும் போய் ஃபிரௌனுக்கு தாவத் கொடுங்க. தாவத் கொடுக்கிற நேரத்துல நீங்க வகூலா லஹு கௌலன் லய்யினா, அவனோட மிருதுவா பேசுங்க. சுப்ஹானல்லாஹ். முயற்சி நீங்க செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. அவன் இஸ்லாத்துக்கு வாரானா வராம இருக்க எல்லாம் ரெண்டாவது. அதிகமான பேரு வேலையை விட்டு வெளியே போனதுக்குரிய அடிப்படை காரணமும் இதுல உண்டு. முயற்சி செஞ்சு செஞ்சு பார்க்கிறோம். எத்தனை தடவை தான் வீட்டுக்கு போறது? அவர் திருந்த மாட்டான், அவர் தொலை வர மாட்டாரு, ஆள் திருந்துற வாக்கு இல்ல. சகோதரர்களே, எல்லாம் அல்ல கணக்கு போட்டு வச்சிருக்கிறான். இவர் எப்ப திருந்தணும்? 100 கொலை செஞ்சவர் 50 கொலை செஞ்ச பிறகு கூட அவருக்கு தெரியாது இன்னும் 50 கொலை செய்ய இருக்கிற, அதுக்கு பிறகு தான் திருந்துறது அல்ல எழுதி இருக்கிறான். அல்லாட்ட ஒரு டேட் இருக்கிற, ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் நபிமாருக்கு கூட அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொன்னது என்ன? நீங்க முயற்சி செய்யுங்க, நீங்க பாடுபடுங்க, உழைப்ப செய்யுங்க. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா அபூ தாலிப் எந்த அளவு முயற்சி நடக்குது? சக்கராத்துல வருத்தத்தில் இருக்கிறாரு. நபியோட காதுல போயிட்டு சொன்னாங்க, சாச்சா கலிமத்துன் தகூலுஹா வஹாஜிபஹா இன்தல்லாஹி யௌமல் கியாமah. சாச்சா ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹா இல்லல்லாஹ், ஏண்ட காதுல சொல்லுங்க சாச்சா, இது போதும். கியாமத்துடைய நாளையில நான் அல்லாஹ்விடத்துல வாதாடி உங்களுடைய சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். சாச்சா சொன்னாரு, 7ஆம் மகன், என் கூட்டம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நான் மௌத்தா போன பின்னால எல்லாம் சொல்லுவாங்க, அபூ தாலிப் தோத்து போயிட்டான், அபூ தாலிப் தோத்து போயிட்டான், கடைசி கட்டத்துல தோத்து அபூ தாலிப் அப்படின்னு ஏண்ட கூட்டம் சொல்லிடுவோம், அதனால நான் வரமாட்டேன். அதற்கு பின்னால்தான் அல்லாஹ் ஆயத் இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, உங்களோட மனசுக்கு விருப்பமானவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க இயலாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்கிறான். இதேதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் கன்ஆன் சொல்றாங்க, வந்துடுறான், கப்பல்ல ஏறிடு, இன்றைய நாள் ஒரு வெள்ளம் வரப்போகுது. அவன் சொன்னான், சஆவி இலா ஜபல், நான் மலைக்கு மேலே ஏறிக்கிறேன், யாசிமுனி மினல் மா, தண்ணியிலிருந்து மழை என்னை பாதுகாக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கத்துறாங்க, முயற்சி செய்யறாங்க,
லாசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ். மகனே, இன்றைய நாள் அல்லாஹ்வுட அஸாபில் இருந்து யாரும் தப்பேலாது. ஏன கப்பல்ல வந்து ஏறிக்கோ. அழுகுறாங்க. மகன் ஏற தயார் இல்ல. கண்ணு முன்னாலேயே தண்ணி பாயுது மலைக்கு. அவன் வெள்ளத்துல வந்து மௌத்தா போறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழுகுறாங்க. அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனோட புள்ள இல்ல. இதோட மறந்துருங்க. சாப்டர் க்ளோஸ். அவனுக்கு ஹிதாயத்தின்னு நான் எழுதல. நீங்க முயற்சியை மட்டும் செய்யுங்க. முடிவை எதிர்பார்க்க வேணும். உயிர் இருக்கிற வரையில தாவத். ஒன்று என் உயிர் இருக்கும் வரை தாவத், அல்லது பாவம் செய்கிறவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை தாவத். அவர்கள் திருந்தட்டும் திருந்தாமல் இருக்கட்டும். ஒரு நேரம் வரும், நிச்சயமா சத்தியமாக அல்லாஹ் திருந்தலும் என்று முடிவு பண்ணி இருந்தால் என் முயற்சியுடைய கூலி இரட்டிப்பு அல்லாஹ் தருவான். இந்த மனோபக்குவம் வந்தாதான் வேலையில நாங்க சாட்டுப்போக்கு சொல்லாம வேலையில ஈடுபடலாம். வேலையில நாங்க சாட்டுப்போக்கு சொல்ல மாட்டோம். மௌலானா இப்ராஹிம் சாப் தாமத் பரகாத் சொல்லுவாங்க, பஹானா மத் கியா கரோ, பஹானா மத் கியா கரோ. அல்லாஹ்வுடைய விஷயத்துல சாட்டுப்போக்கு சொல்லவாங்க. तू ही न चाहे तो बहाना हजार, तू ही चाहे राह भी हजार. நீ விரும்பி விட்டால் 1000 பாதைகள் உண்டு. இவருக்கு மனசுக்கு விருப்பம் வந்துருச்சு. சிலாக்களை பாருங்க, உம்ரா செய்யறதுக்கு காசு இல்ல, ஆனா 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து போன் வாங்குறதுக்கு காசு இருக்கு அவருக்கு. ஏன்னா அவருக்கு உம்ராவை விட போன் விருப்பம் மாறி. போன்ல லைட்டா ஒரு கீரல் உலையெல்லாம் உடனே டெம்பரை மாத்தணுமா, கவரை மாத்தணுமா, என்னென்னமோ கூட சொல்லுவாங்க. அல்லாஹ் ஆலம் உடனே மாத்திடுவாரு. ஆனா சதகா கொடுக்கிற விஷயத்த கஞ்சத்தன. ஒரு ஏழை வந்தா அவரோட முகத்தை ஏசி அனுப்புறது, சீன்றது, சீப்போ. உம்மட மருந்துக்கு காசு கொடுக்க காசு இல்லை, விருப்பம் இல்லை. இத கவிஞர் சொல்றாரு, நீ விரும்பிவிட்டால் பாதைகள் ஆகும், நீ விரும்பாவிட்டால் தூஹி லச்சாஹே தோ பஹானா ஹசார். உனக்கு பிடிக்கலையா சாட்டுப்போக்குகள் 1000 சாட்டுப்போக்கு சொல்லுங்க. இல்ல தலைவலி, சரி மருந்து எடுத்துக்கோங்க. இல்ல சரியான தூக்கம், இல்ல உமாக்கு சோம் இல்ல, வாப்பாக்கு சோம் இல்ல, அது இதாவது சாட்டுப்போக்கு கூட. எனவே நோக்கம் பில. சகோதரர்களே, முயற்சியை மாத்திரம் செய்யும். ஹயாத்து சஹாபாலையும் வருது, ஹில்யத்துல் அவுலியா போன்ற கன்சுலும்மால் எல்லா கிரந்தங்களையும் பதிவாகிய ஒரு சம்பவம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஸ்ராக்கு கடிதம் எழுதினார். பிஸ்மில்லாஹ் வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் கடிதம் எழுதுறாங்க. மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ் இலா அதீம் ஃபாரிஸ் கிஸ்ரா இலா அதீம் ரோம் வ கால அமீர் ஃபாரிஸ். பாரசீக நாட்டின் ஜனாதிபதியான கிஸ்ராவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதிக் கொள்வது என்னவென்றால், அப்படின்னு கடிதம் ஒரு 5 வரி எழுதி அனுப்பினார். கடிதம் போய் சேருது எங்க? கிஸ்ரா, பாரிஸ். அங்க கடிதம் வாசிக்கப்படுற நேரத்தில் அவரோட டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஆள் இருந்தார், கிஸ்ராவுடைய. அவர் என்ன செஞ்சாரு, இந்த கடிதத்தை வாசிக்கிறார். கடிதத்துல முதல் வரி முஹம்மது என்ற பெயர் ஆரம்பிக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாகத்தான் கிஸ்ரா என்ற பெயர் வருது. கண்ணியத்தை மரியாதையை பார்த்து வளர்ந்த கிஸ்ரா எப்ப அவன் பேரு 2வது வந்ததோ தாள பறிச்சு கிழிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம 2 யகூதிகள் அனுப்பினா, நீங்க 2 பேரும் போங்க யமனுக்கு. யமன்ல அங்க ஜனாதிபதி இருக்கிறான் பாகான். யமன் சிற்றரசு. சிற்றரசுன்றது என்ன? பெரிய வல்லரசுக்கு கீழால வாழக்கூடிய சின்ன நாடுகள். எங்கட நாடு மாதிரி வல்லரசு நாட்டுடைய உதவியில அவங்கட கண்காணிப்புல வாழ்ற நாடு. அப்படியாப்பட்ட நாடுதான் யமன்.
அந்த யமனுடைய ஜனாதிபதி பாதான். பாதான்ட்ட நீ 2 பேரும் போங்க, 2 பேரும் போய் பாதான்ட்ட வழி கேளுங்க, எப்படி அந்த மதீனாக்கு போறது, யஸ்ரிப் மதீனாக்கு எப்படி போறது, அவன்கிட்ட வழியை கேளுங்க. அங்க போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நீங்க கைது பண்ணிட்டு வாங்க. முடியலையா அவர் அங்கேயே கொலை செஞ்சுட்டு வாங்க. 2 பேரும் போறாங்க. யமனுக்கு போய் பாதான சந்திக்கிறாங்க. பாதானும் அவரும் ஒரு வேதக்காரன் யகூதி. அவர் செய்யறாரு, ஆள் அனுப்புறாரு, நீங்க இந்த வழியால போங்க மதீனா. போற வழியில அபூ சுஃபியான் நம்பிட்டார். அந்த நேரம் காஃபிர் கேட்டாரு, கரீபா, 2 பேரும் நான் கண்டே இல்லை, இந்த ஒரு ஆக்கள் இல்லையே, நீங்க எங்க போறீங்க? இல்ல நாங்கெல்லாம் கிஸ்ரா. அடே, பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? இல்ல, இந்த மதீனால முஹம்மதுன்னு ஒரு ஆள் இருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை கைது பண்ண வந்திருக்கிறோம். அபூ சுஃபியானுக்கு வந்த சந்தோஷம் பழம் நழுவி பால்ல உளுந்த மாதிரி. அவங்கட நோக்கமே அதுதான், இவர் ஒன்று இல்லாம போகணும் அல்லது மௌத்தா போகணும். அவர் சொன்னாரு, இந்த நேரம் போயிடவானா, இந்த நேரம் போனா கூட சஹாபிகள் இருப்பாங்க, உமர் நொத்த இருப்பாங்க, உள்ளுக்கு சுத்திக்கிட்டே இருப்பான். நீ இந்த நேரம் போயிடாத, இருட்டான பின்னால போ. 2 பேரும் இரவு நேரம் போறாங்க. சொன்ன மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி பக்கத்துல இருக்கிறார். நபி கேட்டாங்க, பாருங்க மஸ்ஜிதுக்கு வெளியே யாரும் 2 பேர் வந்திருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன விஷயம்? யார்? இல்ல, நாங்க கிஸ்ராட ஆக்கள். கிஸ்ராட ஆக்கள், என்ன விஷயம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்திருக்கிறோம். யா ரசூலல்லாஹ், உங்களே சந்திக்கத்தான் 2 பேர் வந்திருக்கிறார். நபி சொன்னாங்க, அந்த 2 பேருக்கும் தூங்குறதுக்குரிய ஏற்பாடை பண்ணுங்க, நாளைக்கு காலையில வந்து என்னைய சந்திக்க சொல்லுங்க. காலையில 2 பேரும் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க 2 பேரும் எங்க இருந்து வாங்க? கிஸ்ரால இருந்து வாங்க. 2 பேருக்கும் தாடி இருக்கல்ல. நபி கேட்டாங்க, இந்த தாடிய வலிச்சிருக்கிறீங்களே, உங்க 2 பேரை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது, என்ன காரணம்? அவங்க 2 பேரும் சொன்னாங்க, அமரனா ரப்புனா கிஸ்ரா, எங்கட ரப்பாகிய கிஸ்ரா தாடியை வலிக்கும்படி ஏவினான். உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தாடியை புடிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அமரனி ரப்பி அல்லாஹ், ஏண்ட ரப்பு அல்லாஹ் தாடிய வளர்க்கும்படி சொல்லி இருக்கிறான். தாடி இருக்கிறவங்க பெருமதிக்கவும் தேவையில்ல, தாடி இல்லாதவங்க வருத்தப்படவும் தேவையில்ல. தாடி இல்லாதவங்கள முயற்சி செய்யுங்க. அதை மாத்திரம் தான் நாங்க கபருக்கு கொண்டு போறது. இங்க யாரும் யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க? இல்ல, எங்கட கிஸ்ரா உங்க மேல கோபமா இருக்கிறார், சரியான சூடாயிட்டார், உங்களே கைது பண்ண வந்திருக்கிறார். நபி கேட்டாங்க, ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லவா? என்ன செய்தி? நேற்று ராவ் கிஸ்ரா செத்துட்டான். நேற்று ராவ் கிஸ்ரா செத்துட்டான். கிஸ்ரா செத்துட்டான். ஆச்சரியமா கேட்டான். நபி சொன்னாங்க, இன்னொரு ஆச்சரியத்தை சொல்லவா? கேட்டா, என்ன ஆச்சரியம்? கிஸ்ராவை கொண்டது யாரும் இல்ல, அவன் மகன் தான் கொண்டது. 2 பேரும் விட்டு 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 போறாங்க. இப்ப யமனுக்கு, யமன்ல போயிட்டு கேக்குறாங்க பாதான்ட்ட, கிஸ்ரா நேத்ரா செத்துட்டானாமே. அவன் யமன்ல சொல்றான், கிஸ்ரா செத்த செய்தி எங்களுக்கே வரல. பாதான் சொன்னாரு, ஹயாத்து சாபால் அழகா பதிவு செஞ்சிருப்பாங்க, நாங்க கிஸ்ராவுக்கு நாங்க ஆள் அனுப்புவோம். ஒரு சமயம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி உண்மையாக இருந்தால் நாம் அவரை பின்பற்றுவோம். அப்படி அவர் பொய் சொல்லி இருந்தால் யமன்ல இருந்து நாங்கள் படையெடுத்து போய் யுத்தம் செய்வோம். அனுப்புறாங்க. செய்தி வருது என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் கிஸ்ரா அன்றைய இரவு தன் மகன் மூலம் கொலை செய்யப்பட்டு விட்டான். இந்த செய்தியை கேட்டதுதான் அடுத்த நிமிஷம் பாதான் இஸ்லாத்துக்குள் வந்தார். முழு யமனும் இஸ்லாத்துக்குள்ள வந்தார். நபி அவங்க கடிதம் அனுப்பினது கிஸ்ராக்கு, அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தது யமனுக்கு. நாங்க செய்யற முயற்சி இங்க எங்கேயோ உள்ள ஒரு ஆளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான்.
எந்த சந்தேகமும் கிடையாது. எங்களை தஹஜ்ஜத் வீணாகாது, உம்மத்துக்காக செய்யற துஆ வீணாகாது. கியாமத்துடைய நாளையில உம்மத்துக்காக செஞ்ச துஆவுடைய கூலி நினைச்சு அனைத்து மக்களும் பொறாமப்படுவாங்க. நான் இன்னும் துஆ கேட்டிருக்கலாம். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்தில் இருக்கிறாங்க. அம்பு வந்து படுது கன்னத்துல, 2 பல்லு ஷஹீத், தலையில காயம், ரத்தம் வடியுது, ரத்த கையோட இருக்கிறாங்க. கிட்ட ஒரு சஹாபி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் இப்ப பதுவா செய்ய ஆரம்பிச்சலாம், இப்ப பதுவா செய்யுங்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையையும் வானத்துக்கு உயர்த்தினாங்க. சொன்னாங்க, அல்லாஹும்ம ஃபில்லி உம்மதி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நான் நபின்னு தெரியாமலே இப்படி நடந்துக்கிறான் யா அல்லாஹ். உம்மத்துக்கு துஆ. ஒரு வாலிபன் பாவத்துக்கு போறானா, நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுக்கு நீங்க பதுவா செய்து ஷைத்தானுக்கு உதவி செய்ய வேண்டாம். பாவம் செய்யறவனை பார்த்து நாங்க பரிதாபம் பட வேண்டுமே தவிர அவனுக்கு பதுவா செய்யக்கூடாது. நசீபு கெட்டவன் போறான், நவுது பில்லாஹ். அவன் செய்யற வேலையை பாருங்க, எல்லாத்தையும் பேசுறது, ஊரே பரப்புறது. எங்க நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். எங்களோட ஒரு மாணவன் 3 நாள் ஜமாத் வருவார் வளமையா. அவரு அடிக்கடி சொல்றார், ஹஸ்ரத் எங்கட தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதிகமான நண்பர்கள் அந்நிய மக்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால டெட்டு அடிச்சுட்டான், கையில டெட்டு அடிச்சுட்டான், தொலை வாரது இல்லை, மார்க்கமே இல்லை. அவங்கட ஹமீர் சாப் அவங்களும் பல முயற்சிகள் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் முயற்சிக்கு பின்னால அந்த வாலிப புள்ள ஒரு மாதிரியா பள்ளிக்கு வந்துட்டான். கொடிய மாதிரி தெரிந்தானே, ஒரு வித்தியாசமா முடி வெட்டி இருப்பாங்க. அப்ப அவன் நெட்டிருந்தா என்ன, உருவத்தை கிழிச்சுக்கிட்டு ஒரு கோடு போகுது, விசுக்குன்னு போகுது, தலையால அப்படியே எங்கெங்கயோ போகுது. அது ஒவ்வொரு வாலிபருக்கும் ஒரு விதமான பைத்தியம். அது விளங்குற நேரத்துல தௌபா செஞ்சுக்கலவோ அல்லாஹ் மன்னிப்பான். அது சீக்கிரமா விளங்கிட்டா மிச்சம் நல்லது. ஒரு மாதிரியா தாடியா அதை இதெல்லாம் வெட்டிக்கிட்டு வந்துருந்தான். அவ எங்கட ஸ்ரீதேவி ஒருத்தர், இது பொது மஜ்மாக்கள்ல பேசல, மிம்பர்கள்ல பேசல, அதெல்லாம் அப்ப எங்கட ஸ்ரீதேவி ஒருத்தர் எல்லாத்தோட முன்னுக்காலையும் இது என்னது குரங்கு மாதிரி முடிய வெட்டிட்டு பள்ளிக்கு வந்திருக்கிறோம். இது என்னது குரங்கு மாதிரி முடிய வெட்டிட்டு பள்ளிக்கு வந்திருக்கிறான். இதை கேட்டதுதான் யாராக இருந்தாலும் தன்மானம் ஒன்று இருக்கு. பிச்சைக்காரனா இருந்தாலும் அவரும் விரும்புவார், எனக்கு சல்லி தாரவங்க மரியாதையா தரணும், இந்த எடுத்துட்டு போன வீசுறது அப்படி எல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார். இப்ப வாலிபர்களா இருந்தாலும் எவ்வளவுதான் மோசமானவர்களா இருந்தாலும் அவர்களை மக்கள் முன்னால் அசிங்கப்படுத்துற நேரத்துல வார விளைவை நான் சொல்றேன். அந்த பொடியை என்ன செஞ்சா, பள்ளியில இருந்து வெளியே செருப்பை போட்டா வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு உம்மாட்ட சொல்லி இருக்கிறா, உம்மா ஒன்று அந்த ஆள் மௌத்தா போகணும் அல்லது நான் மௌத்தா போகணும், அது வரையில நான் பள்ளிக்கே போக மாட்டேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா, சொல்லி முடிஞ்சு 2 வருஷத்துல அந்த புள்ள மௌத்து, அந்த வாலிப புள்ள மௌத்து. இதுல யார நாங்க தண்டிக்கிறது, யார குத்தமா கருதுறது, ஏன் மன்னிக்க தோணுது இல்ல? அவ்வளோ பெரிய நாங்க அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அடைஞ்சவங்களா? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத் போயிட்டு வாராங்க. அமீர் சாப் கார்குசாரி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், உசாமா போர்க்களத்துல ஒரு எதிரிக்கு வாளை ஓங்கினாரு, ஓங்கினதுதான் அடுத்த கணம் அந்த எதிரி கலிமா சொல்லிட்டார். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்க்களத்துல ஒரு எதிரியை தாக்குற நேரத்துல அந்த எதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமா சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாலே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவரை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு ஜமாத்துடைய அமீர் கார்குசாரி சொல்ற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமா எழுப்பாட்டினாங்க, கிட்ட வர வச்சாங்க. கேட்டாங்க, உசாமா ஏன் நீங்க அவரை கொலை செஞ்சீங்க? உசாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னமா காலஹா மஹாபதன்,
யா ரசூலல்லாஹ், அவர் கலிமா சொல்லணும் இருந்தா வாழை தூக்க முன்னால சொல்லிருக்கலாமே. வாழை தூக்கங்களை சொன்ன காரணம் என்ன? வாளுக்கு பயந்துதான் கலிமா சொல்லிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல்லா ஷஃபக்த அன் கல்பிஹி யா உஸாமா, உஸாமா அவன் உள்ளத்தை பிளந்தா பார்த்தாய், உஸாமா அவன் உள்ளத்தை பிளந்தா பார்த்தாய், உஸாமா அவன் உள்ளத்தை பிளந்தா பார்த்தாய் சொன்னாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு 3 தடவை இல்ல, எத்தனை தடவை சொன்னாங்கண்டா, இந்த உள்ளம் ஆசைப்பட்டுச்சு, அன்றைக்கு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா நல்லா இருக்குமே தோணுச்சு. அந்த அளவு நபியாக கண்டிச்சாங்க. ஏன் மக்களை மன்னிக்க தோணுது இல்லை? ஏன் வெளிரங்கத்தை வச்சு நீங்க அவரை நரகவாதின்னு முடிவு செய்றீங்க? ஒரு தாயி இடத்தில் இருக்க வேண்டிய குவாலிபிகேஷனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்துரூபம் மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. ஒரு தாயி இப்படித்தான் இருக்கணும், பரந்த விரிந்த சிந்தனை உள்ளவரா இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைச்சு கொள்ளணும். எந்த பாஷை பேசுறவரா இருந்தாலும் சரி, எந்த வேலை செய்யறவரா இருந்தாலும் சரி, எந்த நிறம் உள்ளவராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அரவணைக்கிறவருக்கு பேர் தான் தாய். சகோதரர்களே, குர்ஆன்ல தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த யகூதிகளுடைய அந்த ஊர்ல இருந்த 3 கூட்டங்கள், ஒரு கூட்டம் மீன் பிடிச்சாங்க, இன்னொரு கூட்டம் தாவத் கொடுத்தாங்க, 3வது கூட்டம் தாவத் கொடுத்தவர்களிடம் கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஊருக்கு நாங்கள் ஒரு அஸாபை இறக்கிறோம். நாங்கள் அந்த ஊருக்கு நாங்கள் அஸாபை இறக்கிறோம், யாரு தாவத் கொடுத்தார்களோ அவர்களை பாதுகாத்தோம், மற்ற அனைவர்களையும் குரங்குகளாக நாங்கள் உருவாக்கினோம். குர்ஆன் சொல்லுது, ஜஅல்னா லஹும் கிரததன் ஹாசிஈன், கேவலமான குரங்குகளாக அவர்களை நாம் ஆக்கினோம். சகோதரர்கள், சஹாபிகள் எல்லா கேட்டகரியிலையும் இருந்தாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நபி அவங்க சொன்னாங்க, குர்ஆன் இறங்கினது மாதிரி கேட்க ஆசையா இருந்தா இப்னு மஸ்ஊத் போகும். அவருக்கு ஒரு கால் சூக பேரலைஸ் மாதிரி, அவர் மரத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தார். மரத்துல மேல உட்கார்ந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு கால் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. 2 முனாஃபிக்கள் பார்த்து கண்ணால காட்டி சிரிச்சுக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கால் மீசான் தராசுல நன்மையுடைய தட்டின் பாரத்தை கூட்டும் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கிட்ட போயிட்டு குர்ஆனை படிங்க. அவர் ஒரு காரி தான், சஹாபிகளோட காரி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட நீங்க போய் நீதத்தை படிங்க, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில வேற்றுமை பார்ப்பார். உமர் சொன்னா வார்த்தை தான் சொல்லுதாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் வம்சத்தை படிங்க, யார் யார் வம்சம் எல்லாம் சரி வம்சம் படிங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் பாஷை தரம் இருக்கு, பல பாஷைகளை நல்ல ஃப்ளூவன்ட்டா பேசுவார். முஆத் பின் ஜபல் அவர் சஹாபிகளோட முஃப்தி, ஹலால் ஹராம் அவர்கிட்ட படிங்க. ஸைத் இப்னு சாபித் வாரிசுடைய சட்டத்தை போய் படிங்க அவர்கிட்ட. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகளே மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்டவர் சஹாபி. பிலால் அவர்கிட்ட போய் அஸான படிங்க. ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு கேட்டகரி. எல்லா சஹாபியும் முஃப்தி இல்லை, எல்லா சஹாபிகளும் வாரிசுடைய சட்டம் படிச்சு இல்லை, எல்லா சஹாபிகளும் ஹாஃபிஸ் இல்லை. ஆனா கொமனா ஒரு விஷயத்துல எல்லா சஹாபிகளும் ஒன்றாக இருந்தார்கள், அதுதான் அனைத்து சஹாபிகளும் தாயியாக இருந்தார். அவர் ஒரு தாய், ஆயிஷா ஒரு தாயா, ஹதீஜா ஒரு தாயா ரலியல்லாஹு அன்ஹுமா, அபூபக்கர் ஒரு தாய், உமர் ஒரு தாய், உஸ்மான் ஒரு தாய் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லா சஹாபிகளும் தாயாக இருந்தார். தான் மட்டும் சொர்க்கத்துக்குள் போக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் சுயநலக்காரன். குர்ஆன் சொல்லுகிறது, பலம்மா ஜாஅ அம்ருனா, இப்னு கஸீர்ல வரும், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் செய்த பாவம் அல்லாஹ் அந்த ஊர் அப்படியே தூக்கினான் வானம் வரைக்கும், மறுபக்கம் வரட்டும். ஹதீஸ்ல வருது, இப்னு கஸீர்ல வருது,
அந்த ஊரினுடைய சேவல் கூவும் சத்தம் வானத்தில் மலக்குமார்களுக்கு கேட்குது. அவ்வளோ கல்ல உயர்த்தினான். அதுக்குள்ள பார்த்தா ஒரு சீதேவி ஜிக்ர் செஞ்சுட்டு இருக்கிறார், கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறார். தூக்கின மலக்கு சொன்னார், யா அல்லாஹ் உனே ஒத்தே வணங்கிட்டு இருக்கிறான். யா அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அவரையும் சேர்த்து அவன் நெத்தியில ஒரு கோடு உழுவுது இல்ல, என் சமூகம் இப்படி நாசமா இருக்கிறாங்களே, அவனுக்கு அதை பத்தி கவலையே. சுயநலக்காரன், அவன் கபரு மட்டும்தான் அவனுக்கு. தாய் அப்படி இல்ல, அவர் மூத்தா போனாலும் அவருடைய பட்டோல திறந்துதான் இருக்கும். அவரால் பல பேர் நன்மை செய்யக்கூடியவர்கள் உருவாகி இருப்பாங்க. அவரால் பல பேர் ஹாஜியா மாறி இருப்பாங்க. அவரால் பல பேர் பாவத்தை கசப்பா பார்த்திருப்பாங்க. அவரால் பல பேர் தஹஜ்ஜத்துடைய பாக்கியம் கிடைச்சிருக்கும். ஆள் கபர்ல, ஆனா அவர் வச்சுட்டு போனது எல்லாமே நன்மைகளோடு சேர்ந்துக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி தஷ்கீலுக்கு வாரேன். முவாஃபகாத்துல அல்லாமா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். ஒரு கூட்டம் நாளாந்தம் மௌத்தா போறான். தூபா லிமன் மாத வமாத துனூபு. அவர் மௌத்தா போறார். அவர மௌத்தா போறதோட சேர்ந்து வமாத துனூபு, அவரோட பாவமும் மௌத்து. அது எப்படி? நான் மௌத்தா போன பின்னால நான் பாவம் செய்ய இயலாது, நான் போய் பேச இயலாது, களவு செய்ய இயலாது, தேவையில்லாத பார்க்க கேட்க ஒண்ணு செய்ய இயலாது. சொன்னாங்க, இவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். ஏன் ஆள் மௌத்தாகிறதோட பாவம் மௌத்தாயிருச்சு. அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், நாடினா தண்டிப்பான். ஆனால் ஒரு கூட்டம் மௌத்தா போறாங்க, வலம் தமுத் துனூபுஹும், ஆள் மௌத்து, ஆனா ஆளோட பாவம் மௌத்தா போகல. அதுபடி ஆள் கபர்ல, ஆனா உலகத்துக்கு ஒரு பாவத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு மௌத்தா போயிட்டு இருப்பான். அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு தந்த புள்ளட பேர்ல எழுதி வச்சுட்டு ஆள் மௌத்து. யாருக்கோ கடன் எடுத்தாச்சு, கடனை கொடுக்கல, கபர்ல ஆள் மௌத்து, ஆளோட பாவம் மௌத்தா போகும். பேஸ்புக்ல, யூடியூப்ல, கூகுள்ல, இணையதளங்கள்ல ஏதாவது ஒரு பாவமான விஷயத்தை அப்லோட் பண்ணிட்டு ஆள் கபர்ல. இங்க கபர்ல இருக்கிற மனுஷன் அங்க லைக் பண்றான், அவசியா பண்றான். ஒரு கூட்டம் நாசமா போதுவே ஏற்றின பாவத்தை பார்த்து பார்த்து நேஷனல் இன்டர்நேஷனல் சொல்லி உலகளாவிய ரீதியில் பாவம் சுத்தி 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 வந்து அவன் கபரை கரிக்க வைத்துக் கொண்டிருக்கும், உலகம் அழியும் வரை. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கபர் இம்மா ரௌதத்துன் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஸஃப்ரத்துன் மின் ஹுஃபரின் நீரான். கபராகிறது ரெண்டுல ஒன்றுதான். ரெண்டுல ஒன்றுதான் கபரு. ஒன்று சுவர்க்கத்தின் பூங்காவாக இருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அப்படி இல்லையா நரக நெருப்பின் குழியாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சகோதரர்களே, பாவத்தை ஒழிக்க சிறந்த வழி தாவத்துல நாங்க கைய வைக்கணும். இந்த உலகத்துல வணக்கசாலியா மட்டும் மௌத்தா போயிட கூடாது. நாங்க மௌத்தா போற கடைசி நாள் என் பேர் எப்படி இருக்கணும்? தாயியாக மௌத்தா போறவரா இருக்கணும். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் ஒரு தாய், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் சுவர்க்கத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறான். நபி அவர்கள் ஒரு தாய், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாயியன் இலல்லாஹ். சஹாபிகள் ஒரு தாய், குல்லின்னி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் இந்த பாதை, அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபனி, நானும் யாரெல்லாம் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அனைவர்களும் தாயாக இருக்கிறோம். சகோதரர்களே, அந்த தாயுடைய பட்டியல்ல நாங்களும் மாறதுக்கு தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? உறுதியான நியத்து இருக்குமா இன்ஷா அல்லாஹ்? அந்த உறுதியான நியத்தோட சொல்லுங்க பாப்பா, அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 4 மாசம் நகதன் போறதுக்கு நியத்து வைக்கிறேன்.